இப்போ கரப்பான், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வருஷமாக கரப்பான் இருந்தது, அப்புறம் புண்கள் ஏற்பட்டுச்சு, செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப க்ரானிக்காக வெகு காலமாக ஸ்டெராய்ட்ஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த கரப்பான் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய நோயா அப்படின்னா கிடையாது. யூஸ்வலாக என்ன அப்படின்னா, இப்போ சோரியாசிஸ் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் கரப்பானில் ஆட்டோ இம்யூன் டிசார்டரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கரப்பான், ஆங்கிலத்தில் சொன்னோம்னா எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், இதில் மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர், ஸ்கின் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, எபிடெர்மிஸ் அப்படிங்கிற லேயர். ஸோ இது என்ன அப்படின்னா சேதாரம் ஆகும். என்ன காரணங்களால் சேதாரம் ஆகும்னா, ஸோ அதிகபட்சமாக என்ன அப்படின்னா இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், பரம்பரை ரீதியாக இருக்கணும். இந்த பரம்பரை ரீதியாக அப்படிங்கிறப்ப நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அவங்க பெற்றோருக்கோ இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கோ எல்லோருக்கும் கரப்பான் தான் இருக்கணும்னு கிடையாது. அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கலாம், முடக்குவாதம் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், சொரியாசிஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் ஃபேக்டர் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க வாழ்வியல் மாறுபாடுகளாலேயும் உணவு மாறுபாடுகளாலும் மாற்றம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அது வந்து எக்ஸிமாவாக கரப்பானா வந்து வெளியேறும். நமக்கு ஒன்று அலர்ஜி ஆகுதுன்னா நம்மோட நோய் எதிர்ப்பு சக்தி என்ன அப்படின்னா ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இது உனக்கு ஆகலை, இது உனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு அங்கே போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை வந்து தடை செய்ய வைக்கும். அப்போ ஒரு ட்ரைனஸ் ஏற்படும், அரிப்பு போன்றவை ஏற்படும். தொடர்ந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும் பொழுது அங்கே காயங்கள் ஏற்படும். அப்புறம் வறட்சியால் வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும். பின் நாட்களில் வந்து என்னென்னா நீர் போன்று வடிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு ட்ரக் இன்டியூஸ்டா, ஜெனட்டிக் ஃபேக்டரா, இல்லை பொருட்கள் ஏதாவது நமக்கு அலர்ஜியா, இல்லை உணவு முறைகளில் நம்ம தவறு செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது.